ஒரு முறை எங்க கார்டன்ல நாங்க நல்ல பிளான்ட் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன மரம் இருந்துச்சு. அந்த சின்ன மரத்தை ஈஸியா வெட்டியாச்சு. ஆனா அதுல உள்ள அந்த ரூட்ஸ் ரொம்ப ஆழமாக இருந்ததுனால எங்களால அது புடுங்க கூட முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த மரம் அங்க இருந்ததுனால மற்ற பக்கத்துல இருக்கிற இடத்துல நாங்க பிளான்ட் ஏதாவது வைக்கணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது போலதாங்க நம்முடைய இருதயத்திலும் கசப்பு, கோபம், பொறாமை, சுயநலம், வெறுப்பு போன்ற பாவத்தின் வேர்கள் என்ன செய்யலாம்? வளரலாம். ஆரம்பத்துல அது சின்னது போலதான் இருக்கும். ஆனா அதை நம்ம அகற்றாம விட்டுட்டோம்னா அது பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. நாம் கோபத்துல பிறரை காயப்படுத்தலாம், பொறாமையில பொய் சொல்லலாம், இல்ல ஆசையில பிறருடைய இதை என்ன செய்யலாம்? எடுத்துக்கலாம், இல்ல இச்சிக்கலாம். இவை எல்லாம் பாவத்தின் வேர்கள். அந்த வேர்களை மனிதனால் முழுமையாக என்ன செய்யாது? அகற்றவே முடியாது. இயேசு மட்டுமே நம்மை சுத்தமாக்க முடியும். இயேசுவிடம் வரும்போது அவர் நம்முடைய பழைய பாவங்களை கழுவி புதிய இருதயத்தை தருகிறார். ஆகையால் இன்னைக்கு நீங்க பெட்டுக்கு வந்திருக்கும் போது நம்முடைய இருதயத்தில் உள்ள கசப்பு மற்றும் பாவத்தின் வேர்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வோம்? இயேசுவிடத்தை ஒப்படைச்சிடுவோம். அவர் என்ன செய்யட்டும்? அந்த வேர்களை பிழிஞ்சு எடுத்து போடட்டும், புடுங்கி எடுத்து போடட்டும். நம்முடைய இருதயம் என்ன ஆகும்? சுத்தமாகும். சங்கீதம் 51:7 சொல்றாரு, என்னை ஈசோப்பினால் கழுவும், நான் அப்பொழுது சுத்தமாவேன், பணியிலும் வெண்மையாவேன் அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நடுவுல அலோவ் பண்ணுவோம். நம்மள அவர் என்ன செய்யட்டும்? ஈசோப்பினால் சுத்திகரிக்கட்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட். காட் பிளஸ் யூ.